அதாவது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியில் பட்டாசு தொழில்கள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் பட்டாசு தொழிலை நசுக்கும் நடவடிக்கைகளை அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும். விதிமுறை மீறும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுப்பதை வரவேற்கிறோம். ஆனால் முறையாக இயங்கும் தொழிற்சாலைகளை முடக்குவது எந்த வகையில் நியாயம் என தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியிருக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் சுமார் 1500 பட்டாசு ஆலைகள் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பட்டாசு ஆலைகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 5 லட்சம் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு பட்டாசு தொழிலை நசுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக கூறி திமுக சார்பாக சிவகாசி பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட திமுக கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதங்களாகியும் பட்டாசு தொழிலை பாதுகாப்பதற்கு பதிலாக அந்த தொழிலை நசுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கையிலும் அரசு மேற்கொண்டு வருவதை கண்கூடாக பார்க்கின்றோம் எனவும் முன்னாள் நிதி அமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பட்டாசு தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் கூறுவது சில நிறுவனங்களின் தொழில் பாதுகாக்கப்படும் என்பதற்காக மட்டுமல்ல, இந்த தொழிலை நம்பி வாழக்கூடிய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்துவதாகவும் தெரிவிக்கிறார். குறிப்பாக சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 10 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை பெற்று வருகிறார்கள். இத்தனை பேரின் வாழ்வாதாரத்தில் தொடர்புடைய தொழில் முழுமையாக முடங்கப் போவதை கண்டித்துதான் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இது ஒரு சாதாரண போராட்டம் அல்ல, நம்முடைய உரிமை குரலையும் உணவுகளையும் எதிர்க்கக்கூடிய எதிரொலிப்பாக இந்த போராட்டம் அமைந்திருக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். நடைபெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத்திலும் இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டி கட்டாயத்தை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் அளித்துக் கொண்டுதான் வந்திருக்கிறோம் எனவும் தெரிவித்திருக்கிறார். மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மக்களின் குரலை ஓங்கி எழுப்பும் ஜனநாயக சக்தியாக தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்பதை யாராலும் மறுக்க முடியாது, மறந்துவிடவும் முடியாது எனவும் தெரிவித்தார். 2 தினங்களுக்கு முன்பு கூட பட்டாசு தொழிலில் ஒரு விபத்து ஏற்பட்டு 3 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த துயரம் என்பது ஏற்பட்டிருக்க கூடாது. அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த அழுதாமல் தெரிவிக்கிறார். ஒரு விபத்து ஏற்படுவது காரணம் காட்டி ஒட்டுமொத்த பட்டாசு தொழிலை உடனடியாக முடக்கிவிடக் கூடாது என்பதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என்பதை தெரிவித்தார். தொடர்ந்து பட்டாசுகளில் விதிமுறைகள் மீறப்படும் நிர்வாகத்தை கண்டித்து அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் விதிமுறைகள் சரியாக செயல்படக்கூடிய பட்டாசு ஆலைகளை மூடுவது எந்த விதத்தில் நியாயம் எனவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட திமுக கலந்து கொண்டிருக்கிறார்கள்.